அண்மை செய்தி. திருச்சூரில் ஏடிஎம்களில் கொள்ளையடித்து நாமக்கல் வெப்படை அருகே சிக்கிய ஹரியானா கொள்ளையர்களின் புகைப்படங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள் என்ன, பகிரலாம்? ஏடிஎம் மையங்களில் கைவரிசை காட்டிய கண்டெய்னர் கொள்ளையர்களிடம் நடத்திய விசாரணையில பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில தற்போது அந்த கொள்ளையர்களின் புகைப்படங்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பா கேரளாவில் ஏடிஎம் மையங்களில் 67 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்து விட்டு கண்டெய்னரில் தப்பி சென்ற போது நாமக்கல் மாவட்டத்தில் துப்பாக்கி சூடு நடத்தி தமிழக போலீசார் அவர்களை மடக்கி பிடித்தார்கள். அதில் ஜமாந்தீன் என்பவர் என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ள நிலையில முகமது அஸ்ரு என்பவருக்கு காயம் ஏற்பட்டது. இர்ஃபான், சவுகின் கான், முகமது இக்ராம், சபீர், முபாரக் ஆகிய 5 ஹரியானா கொள்ளையர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கண்டெய்னரில் இருந்து 67,04,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். ஹரியானா கொள்ளையரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் பல்வேறு தகவல்கள் வெளியானதாகவும் போலீசார் தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக இவர்கள் மேவாட் கொள்ளையர்கள் என்றும் கும்பலாக சென்று நோட்டமிட்டு நெடுஞ்சாலை இருக்கக்கூடிய எஸ்பிஐ ஏடிஎம்களை குறிவைத்து கொள்ளையடிக்கக்கூடிய கும்பல் என்றும் தொழில்நுட்பங்களை தெரிந்து வைத்துக் கொண்டு அலாரம் செயலிழக்க வைத்து இவர்கள் கொள்ளையில் ஈடுபடுவது வழக்கமான ஒன்றாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதே போல ஒரு கும்பல் ஏடிஎம் மையங்களை கூகுள் மேப் மூலமாக கண்காணித்து அவர்களுக்கு அடையாளங்களை கூறுவதாகவும் ஒரு கும்பல் சென்று அவர்களை கொள்ளையடிப்பதை வழக்கமாக கொண்டிருப்பதாகவும் 15 நிமிடங்கள்ல அவர்கள் கொள்ளை அடித்துவிட்டு அவர்கள் சென்றதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அதே போல தற்போது அவர்கள் சென்னையில இந்த கொள்ளை சம்பவத்தை திட்டமிட்டு கேரளா சென்று அவர்கள் இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 நபர்கள் கண்டெய்னர் மூலமாகவும் 3 நபர்கள் கார்கள் மூலமாகவும் 2 நபர்கள் விமானம் மூலமாக சென்னை மேல முகாமிட்டு கொள்ளையை எங்கு நடத்துவது என்பதை திட்டமிட்டு கேரளாவுக்கு சென்று அவர்கள் கொள்ளையடித்ததாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த கொள்ளையர்களுடைய புகைப்படங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. புடாலி கிராமம், பல்வால் மாவட்டத்தை சேர்ந்த ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த சபீர் கான், அதே போல சவுகின், முபாரக், முகமது இக்ராம், இர்ஃபான், சக்கூர் ஆகிய உள்ளிட்ட 5 நபர்கள் மற்றும் உயிரிழந்த துப்பாக்கி சூட்டால் உயிரிழந்த ஜுமாருதீன் உள்ளிட்டோருடன் புகைப்படங்களும் தற்போது வெளியாக இருக்கிறது. இதில் முகமது இக்ராம் என்பவர் தான் ஏற்கனவே இந்த 2021ஆம் ஆண்டு கிருஷ்ணகிரியில் நடந்த கொள்ளை சம்பவத்தில் சிசிடிவி பதிவில் இருக்கக்கூடிய கொள்ளையன் என்பதும் இவர் மூலமாக தற்போது மகாராஜா ஏடிஎம் கொள்ளை சம்பவத்தில் நடைபெற்ற குற்றவாளிகளை அடையாளம் கண்டிருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த நபர்களை மருத்துவமனையில் பரிசோதனை செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார்கள். இந்த சட்ட நேரத்தில் தற்போது இவர்கள் அவரது புகைப்படங்கள் அனைத்தையுமே போலீசார் வெளியிட்டிருக்கிறார்கள். பெயருடன் முகவரிகளுடன் இந்த புகைப்படங்கள் வெளியாகி இருக்கிறது. அதே போல சென்னையில எங்கேது ஏடிஎம் மையங்களை குறிவைத்து இவர்கள் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட முயன்றார்களா என்ற ஒரு கோணத்திலும் காவல்துறையினர் விசாரணையை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதே போல சென்னையில மீனமாக்கம் அருகே சரக்குகளை இறக்கியதாக அந்த கொள்ளையர்கள் வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். சென்னையில 2 நாட்களாக முகாமிட்டு தான் இந்த கொள்ளை சம்பவத்தை திட்டமிட்டு அரங்கேற்றியதாக அவர் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு முன்பாக எஸ்பிஐ ஏடிஎம்கள் சென்னையில் ஏதேனும் இருக்கிறதா, அங்கு சென்று கொள்ளையடிக்கலாமா என்ற ஒரு தகவலை அவர்கள் சேகரித்திருக்கலாம் என்ற ஒரு கோணத்திலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை சென்னை போலீசார் மற்றும் நாமக்கல் மாவட்ட போலீசார் இணைந்து இந்த விசாரணைகளை முன்னெடுக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கக்கூடிய நிலையில 5 நபர்களையும் காவல் எடுத்து விசாரிக்கவும் போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதுக்கு முன்பாக கேரளா போலீசார் அதே போல மற்ற மாநில போலீசாரும் நாமக்கல் போலீசாரை இணைந்து இவர்களை காவல் எடுத்து விசாரணை நடத்த திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இவர்கள் சென்னையில் வேறு எங்கேயாவது இந்த ஏடிஎம் மையங்களை, அதாவது எஸ்பிஐ ஏடிஎம்களை குறிவைத்து கொள்ளடிக்க திட்டமிட்டாங்களா விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர்கள் இங்கு போலீஸ் கெடிபிடி இருப்பதனால அங்கு கொள்ளடிக்க திட்டமிடவில்லை என்று காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அது குறித்தான விசாரணையும் நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரக்குகளை இறக்கிய லாஜிஸ்டிக் நிறுவனம் எங்கு இருக்கிறது என்ற அவர்களிடம் விசாரணைகளை நடத்தியிருப்பதாக அந்த முகவரிகளை வைத்து மீனம்பாக்கம் அருகே அவர்கள் கூறிய இடத்துல விசாரணை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த கொள்ளையர்களுடைய புகைப்படங்களை காவல்துறையினர் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போல உயிரிழந்த ஜுமாருதீன் புகைப்படமும் காவல்துறையினர் வெளியிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இவர்களை தற்போது மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து சென்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.